வணக்கம். டாப் 10 2024 ரிலாக்ஸ் வித் ராம்ஜியினுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் தனுஷ் அவர்களுக்கு 2 படங்கள் வந்தது. ஒன்று கேப்டன் மில்லர், அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் கேப்டன் மில்லர், அந்த திரைப்படம் வந்தது. அதே போல ராயன் அப்படின்னு தனுஷ் அவர்களே இயக்கி நடித்த படமும் இந்த வருஷம் வந்தது. ஒரு படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தாரு, இன்னொரு படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கேப்டன் மில்லர் திரைப்படம் ஒரு ஆங்கிலேயர் காலத்து கதையிலிருந்து ஆரம்பித்த அந்த விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு மிகச்சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கதை சொல்லுகிற அந்த ஸ்கிரிப்ட் பாணியும் கூட நல்லாகவே இருந்தது. ஆனால் ஏனோ படத்தினுடைய நிறைய இடங்கள்ல சில தொய்வுகள், இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்ல கவனம் செலுத்தியிருக்கலாமோங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட தனுஷ் அவர்கள் எப்போதுமே அசுரத்தனமான நடிப்பை வழங்கக்கூடியவர். கேப்டன் மில்லர் திரைப்படத்திலையும் தன்னுடைய அசுரத்தனமான நடிப்பை அவர் வழங்கியிருந்தார். அதை அடுத்து ராயன் திரைப்படத்துல நம்ம கமலஹாசன் எப்படி சத்யா படத்துல மொட்டத்தலையும் லேசான தாடியோடையும் இருப்பாரோ, அது மாதிரியான ஒரு மொட்டத்தலையோட ஒரு தெருவில் ஒரு வேனை வச்சுக்கிட்டு உணவகம் நடத்துகிறவராக ரொம்ப அற்புதமா அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தி இருந்தார். ஆனால் அதே சமயத்துல ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய டைரக்டர், நாம தான் டைரக்டர், நாம தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிற பிம்பங்களை எல்லாம் தாண்டி அடுத்த பல கலைஞர்களுக்கும் நடிக்கிறதுக்கு ஸ்கோப் கொடுத்திருந்தாரு, ஸ்பேஸ் கொடுத்திருந்தாரு தனுஷ். அந்த வகையில இயக்குனராக தனுஷ் ஜெயித்த படங்கள்ல ராயன் திரைப்படத்துக்கு ஒரு தனி இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த படத்துல தனுஷை விட பிரமாதமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறவர் சந்தீப் கிஷன் அப்படின்னு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகருடைய கதாபாத்திர வடிவமைப்பு. ஒரு பக்கம் காளிதாஸ் ஜெயராம், இன்னொரு பக்கம் சந்தீப் கிஷன், அதே போல அபர்ணா பாலமுரளியும் தன்னுடைய கதாபாத்திரத்தை வெளுத்து கட்டியிருப்பாரு அப்படித்தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அந்த படத்தினுடைய சூப்பர் ஹிட் பாடல்னு நாம எந்த பாட்டை சொல்றோமோ அந்த பாட்டு தனுஷ்க்கு இருக்காது, அபர்ணா பாலமுரளிக்கும் சந்தீப் கிஷனுக்குமான பாடலாகத்தான் அந்த பாட்டு இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் பாட்டை நம்ம பாடாமலே இல்லை, கேட்காமலே கிடையாது. அந்த அளவுக்கு தனுஷ் அவர்கள் இந்த வருடத்தில் கொடுத்த கேப்டன் மில்லர் திரைப்படமா இருக்கட்டும், ராயன் திரைப்படமா இருக்கட்டும், ராயன் முடித்த அடுத்த கணமே அவர் இட்லி கடை படத்தை நடிக்கிறதுக்கும் டைரக்ட் பண்றதுக்கும் போன விதம் எல்லாம் அவர் எதிர்காலத்தை நோக்கி ஒரு கமலஹாசனை போல ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர் தன்னுடைய லைனப்பை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. ஒரு பக்கம் டைரக்டர் கிட்ட முழுசா தன்னை ஒப்படைக்கிற கலைஞராகவும் தனுஷ் இருக்கார். இன்னொரு பக்கம் அத்தனை கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து அப்படியே ஒப்படைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு இயக்குனராகவும் அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில இந்த கேப்டன் மில்லர் திரைப்படமாக இருக்கட்டும், ராயன் திரைப்படமாக இருக்கட்டும், இந்த டாப் 10 அப்படிங்கிற வரிசையில இந்த ரஞ்சித் அவர்களுடைய அந்த தங்கலான் போலவே இந்த படத்தையும் டாப் 10 வரிசையில 10வது 9வது இடங்களுக்குள்ளார வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நீங்க இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கோ அல்லது ராயன் திரைப்படத்துக்கோ எத்தனாவது இடம் கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்கிறதையும், உங்களுடைய இந்த படத்துல உங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுங்கிறதையும் நீங்க தாராளமா இதுல நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். கேப்டன் மில்லர் திரைப்படம் அப்படிங்கிறது பிரைம் ஓடிடி தளத்துல பார்க்கலாம். அதே போல ராயன் திரைப்படம் அப்படிங்கிறது எந்த ஓடிடியில வந்திருக்குன்றத நிறைய பேர் நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ராயன் திரைப்படத்தையும் நீங்க ஓடிடி தளத்துல பார்க்கலாம். கேப்டன் மில்லர் திரைப்படமும் பிரைம்ல தான் வந்திருக்கு. அதே போல ராயன் திரைப்படமும் அதே பிரைம்ல தான் இருக்கு. இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டவங்க தாராளமா அதுல பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வணக்கம்.